நண்பர்களே வணக்கம். நான் உங்க கிருஷ்ணா. ஸோ வாங்க இன்னைக்கு டாபிக்குள்ள போயிரலாம். நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்றத ஈஸியாவே பார்த்துடலாம் மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி. சேம் டைம் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? அப்படின்னு அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் பார்த்துருவோம். ஸோ நான் வச்சிருக்கிறது வந்து நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெய்லியில போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஃப்ரைடே என்ன நடந்துச்சுன்றத. ஸோ லெட்ஸ் சி. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நம்ம சொன்ன மாதிரி இந்த சிங்கிள் ப்ரிண்ட்டை கரைச்சிருக்காங்க. ஓகேவா? நம்ம சொல்லியிருப்போம் மார்க்கெட் இதை சப்போர்ட்டாக எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். பட் ஆனால் அன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் அந்த சிங்கிள் ப்ரிண்ட்டேவே ஃபுல்லாக கரைச்சி கிட்டத்தட்ட அந்த ப்ரீவியஸ் டேவோட அந்த ப்ரீவியஸ் டேக்குள்ளேயே ஓப்பன் ஆகிட்டு ப்ரீவியஸ் டேக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு. அதாவது ஒரு இன்சைட் டேவாக ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஜூன் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே மார்க்கெட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ரேஞ்சை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் மார்க்கெட் எந்த சைட் போகுதுன்றத வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கப்புறம் அகெயின் வருது டவுன் ஆகுதுன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட்டை அகெயின் சப்போர்ட் தான் எடுக்கும். ஸோ கேர்ஃபுல். 23,800ன்ற அந்த நிஃப்டி லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஜோன். ஸோ இதுக்கு கீழே ஃபர்தராக டவுன் ஆச்சு அப்படின்னா தான் வந்து அடுத்த டவுனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்ஸ் ஃபார் அப்சைடு. ஸோ சரி, அப்சைட் ஆனால் இன்னும் எவ்வளோ போகலாம் அப்படின்னா இந்த 28ஓட ஹை, அதாவது 24,450ன்ற ஃபர்ஸ்ட் லெவலுக்கு போகும் ஃபார் பையிங். செகண்ட் டார்கெட் தோ இது 550ன்றது செகண்ட் டார்கெட். ஸோ இதுதான் வந்து பையிங்க்கு. செல்லிங்க்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். செல்லிங்க்கு இந்த ஜோன் ஒரு இம்பார்ட்டண்டான ஜோன். ஸோ இங்கேருந்து பை ஆகுது மார்க்கெட்னா சூப்பரான ஒரு அப்மூவ் கிடைக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? சரி, வீக்லி சார்ட் பார்த்துருவோம் நிஃப்டியோடது. இப்போ ஸோ வீக்லியில் நான் வச்சுருக்கிறது வீக்லி சார்ட். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த அக்டோபர் லாஸ்ட், அதாவது அக்டோபர் ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டு, சாரி அக்டோபர் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே ஒரு டவுன் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். நான் வச்சுருக்கிறது மார்க்கெட் ப்ரொஃபைல் 75 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதாவது ஒரு டிபிஓஸும் இந்த ஆல்ஃபபெட்ஸும் 75 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஒரு ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சரும் வீக்லி ஒன்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடியது. ஓகேவா? ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது வந்து டெய்லி சார்ட்டு, இது வந்து வீக்லி சார்ட். ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே டவுன் ஆனது. இந்த கரண்ட் வீக்குக்கு முன்னாடி வீக், அதாவது பாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் வந்துச்சு. சிங்கிள் ப்ரிண்ட்லாம் போட்டு பையர்ஸ் என்டர் ஆகிருக்காங்க. சரியா? கிட்டத்தட்ட ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹையை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதாவது 24,400ன்ற லெவலில் வந்து க்ரூஷியலாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சேம் டைம் அதை பிரேக்கும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி 25,250, 300 சம்திங் தோ இந்த ஜோன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 25,200 கூட வச்சுக்கோங்க. இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகும் ஒருவேளை பையர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்கன்ற பட்சத்தில். வீக்லி சார்ட் நான் வச்சுருக்கிறது. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதுக்கு மேலேயே ப்ரைஸ் அகெயின் சஸ்டெயின் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹையை கிளியர் பண்ணிட்டு மார்க்கெட், அதாவது ப்ரீவியஸ் வீக்கோட ஹை 24,400ன்ற லெவலில் கிளியர் பண்ணுதுன்ற பட்சத்தில் 25,215 300 சம்திங் இந்த ஜோன் வரைக்கும் போகும். ஸோ கேர்ஃபுல். பையர்ஸ் அகெயின் என்டர் ஆகுறாங்கன்ற பட்சத்தில். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் பையிங் ஜோனில் தான் இருக்குது. யாரும் செல் பண்ண வேணாம். இப்போ வரைக்கும் பையிங்லேயே இருங்க. ஸோ யாரும் செல் பண்ண வேணாம். உங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன்.
அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன். சேம் டைம் உங்களுக்கு 50 சார்ட்டை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் அந்த மார்க்கெட்டை ஃபுல்லாகவே எப்படி மூவ் ஆகுதுன்றத ஃபுல்லாகவே சொல்லிக் கொடுக்கக்கூடியது. வேறு எந்த டூல்லையும் எந்த இண்டிகேட்டர்லையும் மார்க்கெட்டை பற்றின எந்த புரிதலுமே இல்லாதான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும், எனக்கு மார்க்கெட்டில் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக மாறணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரியான டூல் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். ஸோ நன்றி. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.